அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸுக்கு வரவேற்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் 11 பேட்டர்ன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம சைல்டுஹுட்ல நம்ம டாக்ஸிக் ஃபேமிலியில் நார்சிஸ்டிக் பிஹேவியர் உள்ள ஃபேமிலியில் இல்லை கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் நம்ம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னா, அப்போ ஏற்பட்ட தாக்கங்கள் நமக்குள்ள பேட்டர்னாக மாறி அது நம்ம அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கும். அதை நாம உணராமலே அதன் வழியிலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். அது நமக்கு வலிகளையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். அதை நம்ம விதின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்திருப்போம். ஸோ அது என்ன, அந்த பேட்டர்ன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்க வலிகளுக்கான காரணம் உங்களுக்கு தெரிய வரும். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்கான காரணங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒரு பேட்டர்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ட்ராமா பாண்ட்லேயும் சரி, நார்சிஸ்டிக் அபியூஸ்லேயும் சரி, டாக்ஸிக் ஃபேமிலிலேருந்தும் சரி, நமக்குள்ள உருவாகிற ஒரு பேட்டர்னும் எப்படி உருவாகுது, எப்படி நம்மளை பாதிக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படின்றத நான் அந்த 11 பேட்டர்ன்லையும் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்க பேட்டர்ன் அப்படின்றது ட்ரிகர் லூப். இந்த ட்ரிகர் லூப் இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் இன்னைக்கு நம்ம 12வது பேட்டர்னா பார்க்க போறோம். ட்ரிகர் லூப் அப்படின்றது நம்மள ஒரு சைக்கிள்குள்ள வச்சிருக்கும். சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம சைக்கிள்குள்ள வச்சிருக்கோம். ஸோ நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவோம், ஏதோ ஒரு சம்பவத்தால நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவோம். பட் ஆனா நம்ம ஏன் டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா, அங்க நடந்த சம்பவத்தினால கிடையாது. அந்த சம்பவத்துக்கு நம்ம மைண்டு ஒரு கதை கட்டி அதை நம்மளை நம்ப வச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். என்னைக்காவது இந்த மாதிரி நடந்திருக்குதுங்களா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு தான் அதை பத்தி புரிஞ்சுக்க போறோம். இந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுது, இது நம்மளை எப்படி பாதிக்குது, இது எல்லாத்துக்கும் மேல இதுல இருந்து எப்படி நம்ம ஹீல் ஆகி வெளியில வரலாம் அப்படின்றதான் இந்த ட்ரிகர் லூப் அப்படின்ற இந்த 12th பேட்டர்ன்ல நாம பார்க்க போறோம். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுது, இது ஒரே நாள்ல கிரியேட் ஆயிருக்காதுங்க. இந்த ட்ரிகர் லூப் அப்படின்றது இந்த காரணத்துக்காகத்தான் வரும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனா இது ஏன் வருது அப்படின்னாக்க, நம்ம குழந்தை பருவத்துலன்னு இல்லை, குழந்தை பருவத்துல ரிலேஷன்ஷிப்ல எங்க வேணாலும் வச்சுக்கோங்க, நாம சில இடங்கள்ல நம்மளை கொண்டு போய் நிறுத்திருப்போம். எப்படிப்பட்ட இடங்கள்னா, நம்மளை எந்நேரம் பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறது, நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம உணர்றது, நம்ம மரியாதை குறைவா நடக்கிற மாதிரி நம்ம உணர்றது. இந்த 3 விஷயமும், நம்மளை ஜட்ஜ் பண்ற மாதிரி உணர்றது, நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்காத மாதிரி உணர்றது, நம்ம மரியாதை குறைவா நடத்தப்படுறதா நாம உணர்றது. இது சைல்டுஹுட்ல மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சைல்டுஹுட்லயும் நடந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்கலாம். நம்ம தினசரி வாழ்க்கையில சின்ன சின்ன சுச்சுவேஷன்ல கூட இது நம்மள பாதிக்கலாம். அந்த நேரத்துல நமக்கு அதை பத்தின ஒரு தெளிவு இருக்காது, அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் நம்ம கிட்ட இல்லாம இருந்திருக்கும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது. அப்ப நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிடும். அடுத்த நேரம் இது நடக்கும்போது நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், நம்மளை யாரும் மரியாதை குறைவு பண்ணிட நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, அங்க இருக்கிறவங்க மைண்ட் எல்லாம் ரீட் பண்ணணும். அப்பதான் அவங்க எந்த மூட்ல இருக்காங்களோ அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்மளை நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தை நம்ம மைண்டு கிரியேட் பண்ணிடும். இது மெதுவா என்ன ஆகும் அப்படின்னாக்க, மைண்டு ரீடிங்கா மாறிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, மைண்ட் ரீடிங் அப்படின்றது உண்மையா? ஒருத்தர் முகத்தை வச்சு அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? அது ஒரு அசம்ஷன் தானே அது. அவங்க மனசுக்குள்ள என்ன வேணாலும் நினைக்கலாம், அவங்க வெளியில முகபாவனை எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா அந்த முகபாவனையை நாம ஒரு கருவியா பொருட்டா எடுத்துக்கிட்டு அவங்க இப்படிதான் நினைக்கிறாங்க, இப்படித்தான் பேசுறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், மைண்ட் ரீடிங்குள்ள போய் நம்ம மாட்டிப்போம். இது கிளாரிட்டியே கிடைக்காது நமக்கு. ஆனா இது ஒரு அசம்ஷன் தான். நம்ம என்னென்ன அசம்ஷன்லாம் உருவாக்குவோம், அவங்க என்ன பத்தி தான் பேசுறாங்க, அவங்க என்ன ஜட்ஜ் பண்றாங்க, என்ன பாக்குறது ஏதோ என்கிட்ட தப்பு இருக்குது போல அப்படின்னு தோணும். இதனால என்ன உருவாகும், அங்க நடக்கிற சின்ன சின்ன சுச்சுவேஷன் கூட நம்மள ட்ரிகர் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மள ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னு வைங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு இடத்துல நம்ம போறோம், அப்ப நம்மள ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னாக்க நம்ம மைண்ட் என்ன சொல்லும், நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்கு,
நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஏதோ தப்பு இருக்குது. நம்ம ஹேர் ஸ்டைல்ல ஏதோ தப்பு இருக்குது. நம்ம மேக்கப்ல ஏதோ தப்பு. அதனால தான் நம்மள அவங்க அப்படி பார்க்க அவங்க பார்த்துட்டு போறதுக்கு சாதாரண காரியமா தான் இருக்கும். அது சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? ஒரு கதைய கிரியேட் பண்ணி விட்டுரும். இது எமோஷன உருவாக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த லூப் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இதுல கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ட்ரிக்கர் உருவாக காரணம் அந்த சிச்சுவேஷன் கிடையாது. அந்த ட்ரிக்கருக்கு உங்க மைண்டு ஒரு காரணத்த சொல்லுது பார்த்தீங்களா? அந்த காரணம் பாஸ்ட்ல உங்க காயத்துல இருந்து வந்த காரணம். நீங்க பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இதே மாரி சம்பவத்துல பாஸ்ட்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது இப்போ பிரசன்ட்ல உங்களுக்கு மைண்ட்ல வரும். ஸோ இதுதான் இந்த ட்ரிக்கர் லூப் அப்படின்றது உருவாகறதுக்கான காரணம். சரி இது நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ணுது? இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். அந்த தம்ப்நெயில் நான் குடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதில பாருங்களா. ஃபர்ஸ்ட்டு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தினால சில எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்கள் சில எமோஷன்ஸ குடுக்கும். அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம உடனே ரியாக்ட் பண்ணணும்னு தோணும். ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம டிஸ்டர்ப் ஆவோம். ஸோ இந்த லூப்புக்குள்ள நம்ம திரும்ப, திரும்ப, திரும்ப மாட்டிப்போம். இத எங்கேயாவது ஒரு இடத்துல உடைச்சா மட்டும் தான் இந்த லூப்ப விட்டு நம்மால வெளில வர முடியும். ஆனா இது வித்தின் த செகண்ட் சீக்கிரத்துல இந்த இந்த லூப் ஆனது நடக்கும். பட் அத நம்மால உணர முடியாது. ஸோ இத நாம ரொம்ப ஆழமா நம்மள பாதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாரி வெயிட் பண்ணாம அதனுடைய அஃபெக்ட்ஸ் இது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். அங்க என்ன நடந்துச்சோ, நடந்தத நடந்தபடி ஏத்துக்காம, அத திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி பார்க்குறது. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க ஏன் அப்படி அத அ குத்தி காட்டுனாங்க? அவங்க ஏன் என்ன அப்படி சின்னதா நெனச்சாங்க? அப்படின்னு அந்த சம்பவத்த திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்து நம்ம நிம்மதி கெடுத்து நம்ம மென்டல் டிஸ்டர்ப் ஆகும். எமோஷனல் ட்ரெயின் ஆகும். இந்த சம்பவத்த நெனைக்கும் போதெல்லாம் இரிட்டேஷன் ஆகும், ஹர்ட் ஆகும். நாம அவமானமா ஃபீல் பண்ணுவோம். ஆனா உண்மையிலே இது எதுவுமே நடந்திருக்காது. பிரசன்ட்ல இது எதுவுமே நடந்திருக்காது. இது நம்ம மைண்ட் நமக்கு உருவாக்கி விட்ட ஒரு ஸ்டோரி. அடுத்து என்ன பண்ணுவோம்? அதனால உருவாகக்கூடிய அந்த எமோஷன்ஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு நெனைப்போம். அவங்கள்ட்ட போய் கத்தி சண்டை போடணும். ஏன் என்ன பத்தி அப்படி பேசுனீங்க? ஏன் என்ன பத்தி அப்படி நெனைச்சீங்க? நாம வந்து நம்ம ஒர்த்த ப்ரூவ் பண்ணணும்னு நெனைப்போம். அவங்க ஏதாவது தப்பா நெனைச்சிருந்தா அத நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நெனைப்போம். ஆனா இது எதுவுமே அங்க தேவையே கிடையாது. நாம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அமைதியா கட் பண்ணிட்டு வந்துர வேண்டியதுதான். ஆனா நம்ம அங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியா நம்ம அந்த பிரசன்ட் மொமெண்ட்டயே இழந்துருவோம். இப்போ நம்ம ஒரு பொது இடங்களுக்கு போறோம், பஸ்ல போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு பார்க்கு போறோம், ஒரு பீச்சுக்கு போறோம். அப்படி அங்க ஏதாவது ஒரு ட்ரிகரான சம்பவம் நடந்தது அப்படின்னா, அந்த ஒரு சம்பவத்தால நம்ம எதுக்காக போனோமோ, அதையே நாம மறந்துருவோம். அந்த மாரி நாம பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது என்ன சம்பவமோ அத அதே இடத்துல தூக்கி போட்டு வந்துரணும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம லைஃப என்ஜாய் பண்றதுக்கு பதிலா எப்ப பாரு அத பத்தி திங்க் பண்றது, அனலைஸ் பண்றது, அதுலேருந்து நம்மள காப்பாத்திக்கணும்னு நெனைக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம பிரசன்ட்டா பாதிக்கும். கடைசியா நம்ம செல்ஃப் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அது கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். நம்ம இவ்ளோ தூரம் வந்துட்டோமே! நம்மள புரிஞ்சுக்காம அவங்க பேசுறாங்களே! அப்படின்னு உங்கள கேள்வி கேட்க வைக்கும். நம்ம திரும்ப ஏதாவது தப்பு பண்றோமா? அப்படின்னு நம்மள நாமளே கேள்வி இது நம்ம கான்ஃபிடன்ஸ ரொம்ப பாதிக்கும். நாம இதுவரைக்கும் எடுத்துட்டு வந்த நம்பிக்கையான வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள சுத்தி நடக்கிற எல்லாமே உங்கள பத்தினது கிடையாது. உங்க மேல விழற எல்லா பார்வைகளுமே ஜட்ஜ்மென்ட் கிடையாது. உங்கள சுத்தி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே இன்சல்ட் கிடையாது. ஆனா உங்க மனசு பாஸ்ட்ல என்ன ட்ரெயின் பண்ணி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, இதுக்கு இப்படித்தான் நீங்க ரியாக்ட் பண்ணணும். அப்படின்னு உங்களுக்கு பாஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்றதுனால, உங்கள சுத்தி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கானது. எல்லா வார்த்தையும் உங்கள குத்துது. எல்லாமே உங்கள பாதிக்குது அப்படின்னு நீங்களாவே நெனச்சுப்பீங்க. இதுதான் நீங்க அந்த லூப்க்குள்ள சிக்கறதுக்கு காரணம். சரி, இந்த பேட்டர்ன விட்டு எப்படி வெளில வரலாம்? உங்க மைண்ட அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்றதுனால இந்த பேட்டர்ன விட்டுலாம் வெளில வர முடியாதுங்க. கொஞ்சம் அவேர்னஸ் வேணும்.
நீங்க உங்களுக்குள்ள சேஃப்டியா ஃபீல் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த பேட்டர்னை ஹீல் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? முதல்ல இந்த பேட்டர்னுக்கு நேம் வைங்க. இது ட்ரிக்கர் லூப். அதாவது ஒரு சம்பவம் உங்கள பாதிக்குது. அந்த சம்பவத்தோடைய முழு விவரமும் உங்களுக்கு தெரியல. ஆனா, நீங்களா ஒரு கதைய உங்க மைண்ட்ல உருவாக்கிக்கிறீங்க. அதனால எமோஷன்ஸ் உருவாகுது. உடனே ரியாக்ட் பண்ணணும்னு தோணுது. ரியாக்ட் பண்ண முடியல. நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க. திரும்பவும் அந்த ஈவென்ட்டுக்கு போறீங்க. தாட்ஸ் வருது, எமோஷன்ஸ் வருது. ரியாக்ட் பண்ண நினைக்கிறீங்க. டிஸ்டர்ப் ஆகுறீங்க. திரும்பவும் அந்த ஈவென்ட்டுக்கு இதே மாரி அந்த லூப்புக்குள்ள உங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு லூப்ப உருவாக்கி வச்சிருக்கீங்க. முதல்ல அந்த லூப்புக்கு நேம் வைங்க. ட்ரிக்கர் லூப். இத நம்மால உடைக்க முடியும் அப்படின்னு நம்புங்க. 2வது ஸ்டாப் த ஸ்டோரி. நீங்க உங்களுக்குள்ளே ஒரு அசம்ப்ஷன்ல கதைய கட்டிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த கதை கட்டுறத நிறுத்துங்க. அவங்க என்ன பேர்ல வேணாலும் சொல்லிட்டு போயிருந்திருக்கட்டும். அது நமக்கு தேவையில்ல. அத பத்தின எந்த ஒரு தகவலுமே உங்களுக்கு தேவையில்ல. அத பத்தி ஆராய வேண்டிய அவசியமும் இல்ல. அந்த கதைய அப்படியே நிறுத்துருங்க. நீங்க அந்த கதைய நிறுத்தும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப் அங்க உடைய ஆரம்பிக்கும். அடுத்து, நீங்க எங்க இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல நல்லா கரெக்ட்டா இருங்க. ஏதாவது ஒரு வேலை செய்றீங்களா? செய்யுங்க. சமைக்கிறீங்களா? சமைங்க. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க ஆழமா நில்லுங்க. உங்க உடம்பும், மனசும் ஒரே இடத்துல இருக்கட்டும். நீங்க இந்த பிரசன்ஸ்ல இருங்க. நான் சேஃபா தான் இருக்கிறேன்னு திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அடுத்து உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட பலமாக்குங்க. எப்படி அப்படின்னா, வெளியில போய் சண்டை போட்டோ, உங்கள ப்ரூவ் பண்ணியோ நீங்க பலமாக்கலாம் முடியாது. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னாக்க, அது உங்க ஒர்த்த நிர்ணயிக்காது. ஸோ, அதனால அப்படியே தூக்கி போட்டுருங்க. கடைசியா இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க மண்டையில ஏத்திக்கினது அவசியம் இருக்கா? நீங்க போற இடங்கள்ல எவ்வளவோ நடக்குது. போற வேலைய மட்டும் நம்ம பார்த்துட்டு வரலாமே! இது வந்தது அப்புட்ன்னா, அதே இடத்துல வுட்டு வந்துரலாம். அத விட்டுட்டு அத நம்ம மைண்டுக்குள்ள ஒரு பெரிய பாரமா நம்ம தூக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லையே! யாராவது எங்கேயாவது சொல்ட்டு போட்டும். விட்டுட்டு, நமக்கு அமைதி தான் முக்கியம்னு, நம்ம அமைதியும், நம்ம லைஃபையும் என்ஜாய் பண்றதுக்கான இத நம்ம எடுக்கணும். கஷ்டம் தான் இல்லங்கல. ஆனா, அத கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு வெளில வர்றது நம்ம கையில தான் இருக்கு. அத போக விட்டுருங்க. அப்படியே போக விட்டுருங்க. கடைசியா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்னாக்க, உங்கள சுத்தி நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் ரியாக்ட் பண்றதன் மூலியமா, உங்கள நீங்க புரொடெக்ட் பண்ணவே முடியாது. உண்மையான பலம் அப்படின்றது, என்ன நடந்தாலும் நாம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். நாம நம்மளுடைய வாழ்க்கையிலயும், நம்மளுடைய முயற்சிகள்லயும், நம்மளுடைய எண்ணங்கள்லயும் தெளிவா இருக்கணும். நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ, அந்த இடத்துல நம்ம ரூட்டடா நம்மள நாம வச்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து எந்த காரணத்துக்காக போறோமோ, அந்த காரணத்த முன்னிலைப்படுத்தணும். தேவையில்லாத தூக்கி போடணும். இந்த ட்ரிக்கர் லூப் அப்படின்றது வீக்னஸ்லாம் கிடையாது. ஓல்டு புரொடெக்ஷன் பேட்டர்ன். சின்ன வயசுல உங்களால எதையும் எதிர்த்து கேள்வி கேட்டுருக்க முடியாது. அங்க நடந்தத வந்து எந்த அப்யூஸா இருந்தாலும், அத அப்படியே உள்வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்திருப்போம். அதனால நமக்குள்ள இந்த லூப் வந்து உருவாகியிருக்கும். ஸோ இப்போ அந்த லூப் திரும்ப வருது அப்படின்னா, அது உங்கள புரொடெக்ட் பண்ண தான் வருது. உங்கள திரும்ப காயப்படுத்த வரல. ஆனா உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னாக்க, நீங்க ஹீலிங்க்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் உங்கள ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அத நிறுத்துங்க. கதைய உருவாக்குறத நிறுத்துங்க. அப்சர்வ் பண்ணுங்க. அத தெளிவா பாருங்க. உங்க உலகம் அந்த சம்பவத்தால நிர்ணயிக்கப்படல. அது ஒரு லூப் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அத லூப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கும்போது, அந்த பேட்டர்ன விட்டு வெளில வரக்கூடிய பவர் உங்களுக்கு வரும். ஸோ இது உங்களுக்கு அ தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்க, உங்க லைக்கும், ஹைப்பும் குடுங்க. இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு பிரேக்கிங் பேட்டர்ன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன். நீங்க என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தா மட்டும் தான் அந்த லிங்க் நீங்க ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த சேனல இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பேட்டர்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லூப்புக்கு என்னுடைய லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு தடவை 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது என்னோட ஷால் வந்து கழுத்துக்கிட்ட பறந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டேர்னிங்ல நான் திரும்பும்போது அங்க மல்லாட்டை விக்கிற ஒருத்தவங்க வந்து என்ன பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு அவங்ககிட்ட வந்த 2 சொல் மட்டும் என் கால்ல விழுந்துச்சு. போ போ. அதுக்கப்புறம் ஏதோ சொன்னாங்க. எனக்கு அது தெளிவா காதுல விழல எனக்கு. கொஞ்ச தூரம் வரைக்கும் நான் போன வரைக்கும் எனக்கு தோணல. திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒருவேளை அவங்க என்ன பத்தி தான் சொன்னாங்களோ? இல்ல ஷால் பறந்தத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அப்படின்ற மாரி எனக்குள்ள ஒரு எண்ணம். ஸோ நான் வண்டிய நிறுத்திட்டு எனக்கு ஒரு மாரி அன்ஈஸியா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வண்டிய நிறுத்திட்டு திருப்பி போய் கேட்கலாமான்னு கூட நான் யோசிச்சேன். அது எனக்கு டிஸ்டர்பாவும் ஆச்சு. நான் வண்டியில கொஞ்சம் தூரமும் போயிட்டேன் நானு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். என் வண்டி, என் ஷாலு, நான் போற இடத்துக்கு வேகமா போறது, ஸ்லோவா போறது என்னுடைய விருப்பம். இதுல கமாண்ட் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த உரிமையும் கிடையாது. அப்படியே கமாண்ட் அடிச்சாலும், அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாலும், அவங்க என்ன இந்த வயசானதுங்கன்ற பேர்ல சிலது சொல்லும் பத்தியா, அந்த மாரி ஏதாவது சொல்லியிருந்தாலும், அது என்ன பாதிக்க போறது கிடையாது. அது அவங்க வார்த்தை, அவங்க வாயி ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். அதுக்கு எனக்கும் நான் கனெக்ஷன உருவாக்கணுமா? தேவையே கிடையாது. டிஸ்டர்ப் ஆனது உண்மைதான். நான் இல்லங்கல நானு. என்ன பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்களா? இல்லையான்னு எனக்கு தெளிவாவும் தெரியல. ஸோ ஆனா டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். இது நார்மல். டிஸ்டர்ப் ஆகுறது நார்மல். பட் ஆனா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம அதை தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்க்கறது தான் இந்த லூப்பை உடைக்கிறதுக்கான வழி. நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல நம்மளை ஜட்ஜ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்மளோட ரியாக்ஷனை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றது நம்ம எனர்ஜிக்கு ஒர்த்தா? யோசிங்க. ஒர்த்துன்னு அது ஒர்த்து தான் அப்படின்னு நமக்கு பதில் வரவே வராது. அதனால அதை அங்கேயே தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? உங்களை மீண்டும் அடுத்த பேட்டர்ன்ல அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன்.